ஹாய் காய்ஸ், என்ன எப்போவுமே ஒரு செவுத்துக்கு முன்னாடியோ இல்லை ரூம்லேயோ உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பான். எனக்கு புதுசாக நான் வெளியே வந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? ஏசிக்கு ஒரு 50 மெட்ரோ ட்ராவல் பண்ணிட்டு அண்ட் ப்ரீவியஸாக ஒரு மெட்ரோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது 6K தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம போட்ட மினிட்ஸ்லேயே அதிகமான நியூஸ் அதான் போயிருக்கு. ஸோ அது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய தாட்ஸ் கேட்டிருந்தீங்க அண்ட் நிறைய டவுட்ஸுமே கேட்டிருந்தீங்க. ஸோ 50 மெட்ரோ ட்ராவலை விட அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். அண்டு மிஸ் பண்ணாமல் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். நிறைய பேரை மெட்ரோவில் பார்ப்பேன், டிக்கெட் எடுக்க பெரிய க்யூவில் நின்றுருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கார்டு இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக இந்த க்யூவெலாம் அவாய்ட் பண்ணிடலாம். இதில் ஒரு பெனிஃபிட் இல்லை, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், சிம்பிளாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து நார்மலாக டிக்கெட் எடுத்து போகிறீங்க அப்படின்னா லைக் ஒரு 4 ஸ்டாப்பிங்க்கு உங்கள்கிட்ட ஒரு 40 ருபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா, இதில் நீங்கள் கார்டில் போகும்போது ஒரு 34லேருந்து அந்த ரேஞ்சு தான் டிக்கெட்டே வரும். இதே சேம் தான் நீங்கள் மெட்ரோ ஆப் போன ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்ரோ ஆப் பற்றி சொல்லியிருப்போம். ஸோ மெட்ரோ ஆப்லேயும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி போக முடியும். இதே சேம் கியூஆர் கோட்லாம் அந்த மெட்ரோ ஆப்பில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது தருவாங்க. ஸோ அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் போகலாம். சேம் இதில் எப்படி 34 ருபீஸ் ஆகுதோ அதே தான் நீங்கள் மொபைல் ஆப்பில் டிக்கெட் எடுக்கும் போதும் அதே சேம் 34 ருபீஸ் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும், மெட்ரோவில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண முடியும், நம்ம செலவை ஃபஸ்ட்டு குறைக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன வருது தெரில, இல்லை எனக்கு இறங்க போகிறது எங்கன்னு தெரில அப்படின்னா, இங்கே மேலேயே உங்களுக்கு ரோட் கொடுத்துருப்பாங்க, ரோட் மேப்பு. ஸோ ட்ரெயின் ட்ராவல் ஆகும்போது எந்த ஸ்டேஷன் நிற்குதுன்னு சொல்லி அந்த எல்இடியை இண்டிகேட் பண்ணும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எங்கே போயிட்டுருக்கீங்க, நெக்ஸ்ட் எந்த ஸ்டேஷன் வரப்போகுது. இந்தமாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் உட்காந்தத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுவுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பெட்டி, இது ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே இருக்கும். ஃபார் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்து ஓட்டிகிட்ருக்க பைலட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்ல முடியாது, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. நம்ம நார்மலாக ட்ரெயினெல்லாம் பார்ப்போம், அந்த செயின் இருக்கிற மாதிரி. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இங்கேருந்தே உங்கள் பெட்டியிலேருந்தே நீங்கள் டேரெக்டாக டிரைவர் கால் பண்ணி பேச முடியும், அவங்க அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் உங்கள் காரில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போய் கவுண்டரில் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ட்ரி ஆகும்போது இல்லை எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் கார்டை வைக்கும் போதே அந்த டிஸ்பிளேலேயே எவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாகவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உங்கள் கார்டில் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் எக்ஸிட் ஆகிற அமௌண்ட் இல்லை அப்படின்னா கூட வரி பண்ண தேவையில்லை. நீங்கள் கார்டு வைக்கும் போது ஒரு 30 ருபீஸ் தான் இருக்குது, ஆனால் 40 ருபீஸ் தேவைப்படுது அப்படின்னா -10 அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த -10 வந்து பிடிச்சிட்டு மிச்சம் எவ்வளோ காசு போகிறீங்களோ அது உங்கள் கார்டில் வந்து பேலன்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் இது யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா, இது ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறேன், வாங்க. ஆக்சுவலி இந்த கால்ஸ் வந்து கேட்டிருந்தாரு, இதுமாதிரி நான் டெய்லி மெட்ரோ ட்ராவல் பண்ணுறேன், பட் இதுமாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. எஸ், உங்களால் பண்ண முடியும். மெட்ரோட வெப்சைட்லேயே இதுக்கான ஃபார்மும் இருக்குது அண்ட் நம்பர்ஸுமே இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியோ உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அந்த ஃபார்ம் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அது மெட்ரோ நிர்வாகத்துக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சிங்கிள் காரில் 2 ஜேர்னி, அதாவது இது 2 வயசாக எடுத்துக்கலாம், 2 கொஸ்டினாக எடுத்துக்கலாம். முதலாவது, இந்த கார்டு வந்து நீங்கள் டெக்னாலஜி வைஸ் பார்க்கணும். இந்த கார்டு எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டைம் நீங்கள் அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி என்ட்ரி கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அது என்ட்ரி ஸ்டேட்டில் தான் இருக்கும். எக்ஸிட் ஆன ஸ்டேட் நீங்கள் இன்னொரு ஸ்டேஷனில் போய் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கார்டை திருப்பி நீங்கள் இன்னொரு ஸ்டேஷனில் போய் என்ட்ரி ஆக முடியும். ஓகே, அது வரைக்கும் அது இன்வாலிட் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ நீங்கள் ஒரே டைமில் 2 பர்சன் அந்த காரில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அதாவது என்ட்ரி 2 பேர் நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது.
ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் கார்டை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், அப்போ ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா எங்கேயோ இருக்கீங்க, அந்த கார்டை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும்னா எஸ், கண்டிப்பாக பாசிபிள், அதை நீங்கள் ட்ராவல் பண்ணிக்க முடியும். அண்ட் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான், ட்ரிப் கார்டை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி முன்னாடி எனக்கு இந்த ட்ரிப் கார்டை பற்றி அவ்வளோவா தெரியாதனால தான் அதை நான் மென்ஷன் பண்ணல. பட் இப்போது நிறையவே ரிசர்ச் பண்ணி அதுக்கு உங்கள் டீட்டெயில் நான் கொண்டு வந்திருக்கேன். ட்ரிப் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யாருக்கு அப்படின்னா, ஒரு நாளில் நீங்கள் நிறைய டைம் ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேர் புதுசாக சென்னைக்கு வந்திருப்பாங்க, சென்னையில் அங்கங்கே சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க. மெரினா நம்மனா மெட்ரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது அடிக்கடிக்கு நம்ம போய் டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஒரு 4 ஸ்டாப்பிங் 5 ஸ்டாப்பிங்கே ₹40 அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அதிகமான சார்ஜஸ் வரும். அப்போ இந்த ட்ரிப் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ட்ரிப் கார்டு எவ்வளோ அப்படின்னா ₹150 தான். இப்போ நீங்கள் ஈஸியாக ₹150 கொடுத்து நீங்கள் ட்ரிப் கார்டு ஒரு நாளைக்கு வாங்கிக்க முடியும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே அன்லிமிட்டட் ஜேர்னி நீங்கள் பண்ணிக்க முடியும். அன்லிமிட்டடாக நீங்கள் மெட்ரோவில் எத்தனை வாட்டி ஏறி எந்த ஸ்டேஷன்லாம் இறங்கிக்கலாம். ஸோ இந்த ₹150 எதுக்கு அப்படின்னா, ₹50 வந்து டெபாசிட் அமௌண்ட், ₹100 மட்டும் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற அமௌண்ட். ஸோ 100 அப்படின்றது டெஃபினட்டாக ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 2 வாட்டி போயிட்டு வந்தாலே ஈஸியாக உங்களுக்கு ₹100 கரைஞ்சிரும். பட் நீங்கள் மல்டிபிள் ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்க ஒரே நாள் அப்படின்றப்போ இந்த ட்ரிப் கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ராவலை முடிச்சிட்டிங்க, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இறங்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் அந்த கார்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் டெபாசிட் அமௌண்ட்டான ₹50 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ₹100 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கார்டை திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா ₹50 உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மெட்ரோ கார்டில் குரூப் டிக்கெட் எடுக்க முடியுமா? இது நாட் பாசிபிள். மெட்ரோ கார்டு அப்படின்றது ஒரு தனிப்பட்ட நபருக்கான ஒரு கார்டு. ஸோ ஒரு கார்டில் ஒருத்தர் தான் பயணிக்க முடியும். நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து குரூப் டிக்கெட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மெட்ரோ ஆப்பில் போய் நீங்கள் குரூப் டிக்கெட் எடுக்க முடியும். ஏன் நான் மெட்ரோ ஆப்பை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் போய் நேரில் போய் QR டிக்கெட் எடுக்கிறத விட மெட்ரோ ஆப்பே அது சேம் QR கோட் தான் டிக்கெட் தருவாங்க. நம்மளே சொன்ன மாதிரி ஒருத்தர் ஈஸியாக ₹8 ₹6 வரைக்கும் ஒரு ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ₹40 நீங்கள் ₹8 நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். அப்போ குரூப்பாக போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ₹40 ₹30 நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். ஸோ குரூப் டிக்கெட் நீங்கள் ஈஸியாகவே மெட்ரோ ஆப்பில் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வேர் இஸ் மீ ஆப் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது ட்ரெயினுக்குலாம் இருக்குது. நம்ம வேர் இஸ் மீ, நான் எங்கே இருக்கேன், நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன வருது எல்லாம் நம்ம அந்த வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் பார்த்துக்க முடியும். அதுமாதிரி மெட்ரோக்கு ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலி நீங்கள் மெட்ரோ ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுவே என்ன ஆகுங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஷன் வரப்போகுது, அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு அரைவ் ஆகுது, எத்தனை மணிக்கு டிபார்ச்சர் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் அந்த ஒரு ஆப்லேயே பார்த்துக்க முடியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான விஷயம் மெட்ரோ ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ப்ரைவேட்டாக இருக்க ஒரு நிர்வாகம். ஸோ நிறைய விஷயங்களை வந்து அவங்க எனாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனுமே எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்காங்க. மெட்ரோ டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், சீசன் டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், மெட்ரோ கார்டு வாங்குறதா இருக்கட்டும், மெட்ரோ கார்டு ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயம் ஒரே ஆப்பில் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அதெல்லாம் நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சின்ன சின்ன விஷயமா சொன்னதெல்லாம் அதை கொஞ்சம் எலாபரேட்டாக டெமான்ஸ்ட்ரேஷனோட காட்டிருப்பேன். எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே நான் டெமான்ஸ்ட்ரேட்டோட காட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோட சக்ஸஸ் மூலியமாக தான் இந்த ஒரு வீடியோவுமே வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் மெட்ரோ பற்றி அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.